தேவகவுடாவோட பேர் என்ன, அதுக்காண்டி என்ன கொம்பு முளைச்சிட்டு இருக்கா? இல்லை குமாரசாமி அண்ணம்மா என்ன கொம்பு முளைச்சிருக்கா? எம்பின்னா கொம்பு முளைச்சிருக்கா? செய்யலாமா அந்த வேலையை? முடி கேட்டால் ஓடி போய் இங்கே உட்காந்துருக்கான், ஜெமில்லா கேட்டால் இங்கே ஓடி போய் உட்காந்துருக்கான். எப்படி எல்லாரும் எங்கேருந்து ஓடினாங்க? லஞ்சத்தை ஒழிப்பும் ஊழல் ஒழிப்பும் எங்கே ஒழிச்சிங்க? எங்கேருந்து ஓடினாங்க அவங்கெல்லாம்? இவங்களை தப்பிக்க விட்டது யார்? இவங்க தப்பிக்க விட்டது மத்திய சர்க்கார் தான் தப்பிக்க விட்டது. நம்ம கன்னியாகுமரி மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இத்தாலியிலேருந்து ஒரு கப்பல் வந்துச்சு, டப்புன்னு சுட்டுவிட்டாங்க 4 பேரை. அந்த மேட்ரு இந்த வீடியோ லீக் ஆனது பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி. இல்லாட்டி இதை பற்றி நீங்கள் நானும் பேச போகிறோமா? விஷயமே தெரிஞ்சிருக்காது. பிரஜ்வால் ரேவண்ணான்னு ஒருத்தர் இருந்தாங்கிறதே முதல் நாளில் தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அர்ப்பணிப்பை பற்றி சொல்லவில்லை, இன்னைக்கு அது இல்லை இருந்தால் சொல்லியிருப்பார். பிறன்மணி நோக்கா பேராண்மைன்னு சொல்கிறான். அடுத்த பொண்ணாட்டியை பார்க்காதடா, அது பெரிய ஆன்மானுக்கு அழகு இல்லடான்றான். பரத்தையர் விலை மாதரோடு படுத்திருப்பது என்பது பிணத்தை கட்டிப்பிடித்து கொண்டு கெடுப்பதற்கு சமண்டான்னு சொல்கிறான். ஏங்க கைது செஞ்சுதான் தான் சொன்னேன். என்னுடைய அவங்க மீட்டு ஒப்படைக்கணும். மகளிர் ஆணையமும் இதில் இறங்கியிருக்காங்க. மீட்டு ஒப்படைக்கணும், ஜெர்மனி ஒப்படைக்கணும் நம்மள்கிட்ட. ஒரு படத்தில் கூட சத்யராஜ் அழகாக சொல்லுவார், சாதி கதிர் மாந்திரத்தை யார் கொண்டு வந்தார்? மந்திரம் கொண்டு வந்தால் மந்திரி மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு. தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவருக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் எவ்வளோ பேர் அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தார். குஷ்பு வானதியெல்லாம் குரல் கொடுப்பாங்க. குஷ்பு கொடுக்க சொல்லுங்க, குரல் தமிழிசை குரல் கொடுக்க சொல்லுங்க, வானதியை குரல் கொடுக்க சொல்லுங்க, நிர்மலா சீதாராமனை குரல் கொடுக்க சொல்லுங்க இவங்க இந்த மாதிரி புரட்சி பெண்களை எல்லாம். கியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் துவன். நம்ம நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கர்நாடகா அரசியலில் பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் மட்டும் சூடு பிடிக்கலை, பட்டு பொது வெளியிலையும் ஆன்லைன்லையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2976 பாலியல் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தேவகவுடா அவர்களுடைய பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா அவருடைய வீடியோ குறித்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு கர்நாடக அரசியலில். என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதியே பாஜக நிர்வாகி ஒருவர் அந்த மாநிலத்தை பாஜக மாநில தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இவரை எம்பி தேர்தலில் நிற்க வச்சு நம்ம எல்லாமே சேர்ந்து மதச்சார்பற்ற ஜனதாதளத்தோடு சேர்ந்து போய் ஓட்டு கேட்டோம் அப்படின்னா இது பெரிய விஷயமா மாறும். எதிர்க்கட்சிகள் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து இவருக்கெல்லாம் சீட்டை ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலேயே ஒரு கடிதம்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். என்ன நடக்குது கர்நாடகா? தேவகவுடாவின் பேரன் முன்னாள் முதல்வர் குமாரசாமியோட அண்ணன் மகன், அதை விட்டுட்டீங்களே. ஓகே. முன்னாள் முதலமைச்சர் இருந்தார்ல குமாரசாமி, அவருடைய அண்ணன் மகன் சிட்டிங் எம்பி அவர் தான். இப்பயும் அவர் தான் எம்பி சீட், ஆசன் தொகுதி அது. அவர் எம்பி இப்போ எம்பியில் இந்த எலெக்ஷன்லேயும் நின்றுருக்காரு. நேற்று ஜெர்மனிக்கு எஸ்கேப் ஆகிட்டார். முந்தா நாள் காலையில் எஸ்கேப்பு ஜெர்மனிக்கு. 300 பெண்கள், 3000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள். இதில் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே கன்சென்ட் வீடியோ கிடையாது. எல்லாம் மிரட்டி எடுத்தது, மூஞ்ச மறைச்சிட்டு ஓடுறது, கத்துறது, இந்த மாதிரி தான் இருக்குது எல்லா வீடியோவுமே. ஒரு மனநோயாளி போல் செயல்பட்டுருக்கார் பிரஜ்வால் ரேவண்ணா. அவருடைய பொசிஷனுக்கு இது ரொம்ப தப்பு. அது இப்போ நம்ம பொள்ளாச்சி சம்பவத்தை நம்ம பார்த்தோம், உலகத்தை உலுக்கிடுச்சு. பொள்ளாச்சி இது வேர்ல்டு பிரேக்கர். அதிலிருந்து யாருமே இன்னும் மீண்டு வர கூட முடியல. ஃபஸ்ட்டு பிரேக்கர் அதுதான். பொள்ளாச்சியை கூட நான் என் மனசு நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன், பசங்க சரி விளையாண்டானுங்க, அவனுக்கு எந்த சமுதாய பொறுப்பும் இல்லை. அவங்க அப்பா ஜெயராமனுடைய பையன், வேறு எந்த பேக்கப்பும் அவனுக்கு இல்லை, பசங்க. ஆனால் நீ பசங்க கிடையாது, நீ ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எவ்வளோ பெரிய பொறுப்புக்குரிய தகுதிக்குரிய விளையாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவே மிகப்பெரிய குற்றம் தான், பெரிய தப்பு. அதுவே மனசு நமக்கு உடஞ்சி போச்சு. அதை விட இது ஒரு படி மேலே போயிட்டார் இவருன்னு சொல்லுவார். இவர் அதே ஓவர்டேக் பண்ணிட்டார். இவர் பொள்ளாச்சியை விட இது ஓவர்டேக். இது நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்தா தெரியும். பொள்ளாச்சி ஒரு அயோக்கியம் தரம்னா இது அதை விட அயோக்கியம் தரும். காரணம், பொள்ளாச்சியில் அதிகாரத்தை பயன்படுத்தலை, இவங்க அதிகாரத்தையில் பயன்படுத்துகிறானுங்க. எம்பிங்கிற அதிகாரம், பிஜேபி கூட்டணிங்கிற அதிகாரம், பாரதிய ஜனதாங்கிற அதிகாரம், பிரதமர் மோடிங்கிற அதிகாரம் எல்லாம் இருக்குல்ல. அவங்க பின்னாடி யாரும் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? தேவகவுடாவோட பேரன், குமாரசாமியோட அண்ணன் பையன், எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்திருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க முடியுமா அவனுக்கு எதிராக? இந்த பிரஜ்வால் ரேவண்ணா அவனுக்கு எதிராக அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? எச்ச நாய்க்கு என்ன மரியாதை? ஒன்றும் மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டியது. ரொம்ப ஒரு தேட்டரோட மோசமானோம். ஆர் சிவிலியன்ஸ். நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம்னா அது நேச்சர், அது இயற்கை. அதை சரி பண்ணுறதுக்கான சூழல் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ எங்களோட பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ். எங்களோட பிரச்சனைகளை போய் டெல்லியில் சொல்லணும். நீ சொல்லி எங்களுக்கு நீதியை வாங்கிட்டு வர வேண்டிய நீ பொறிக்கத்தனை பண்ணிட்டு தெரிஞ்சால் உனக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது?
பண்ணலாமா அந்த மாதிரி? மக்களுக்கான சட்டம் இயற்ற வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க வேண்டிய வாங்கி அப்படின்னா உன்னோட பொசிஷன் என்ன, உன்னோட தகுதி என்ன, அவனுக்கெல்லாம் என்ன தகுதி? ஒன்றுமே கிடையாது. தேவகவுடாவோட பேர் என்ன, அதுக்காண்டி என்ன அதுக்கு கொம்பு முளைச்சிட்டு இருக்கா? இல்லை குமாரசாமி அண்ணம்மா கொம்பு முளைச்சிருக்கா? எம்பின்னா கொம்பு முளைச்சிருக்கா? செய்யலாமா அந்த வேலையை? அது அவங்களுக்கு சகஜங்க. பாலியல் ஜல்ஜா கட்சி இதெல்லாம் சகஜம், பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். மணிப்பூரே அவங்க சாதாரணமாக கடந்து போகிறாங்க, இதெல்லாமா பெருசாக எடுத்துக்க போகிறாங்க? மணிப்பூரே அவங்க சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டுருக்காங்க. அதே எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க போய். இன்றைக்கி மறுவாக்குப்பதிவு நடக்குது கலவரமானதில். சில இடங்களில் இன்னைக்கு மறுவாக்குப்பதிவு நடக்குது. அவங்க அதே சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, இப்போ ஆசிபாவே கேஷுவலாக கடந்து போகிறவங்க இதெல்லாம் என்ன பெருசாக எடுத்துக்க போகிறாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரேவன் நான் எடுத்த வீடியோக்கள் வந்து இப்போ ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் இருக்குன்னா கூட நீங்கள் நியாயப்படுத்தலாம். ஒரு டிஃபென்ஸ் நாளைக்கு ஒரு லாயராக சொல்கிறேன். இப்போ நான் பொள்ளாச்சியை இதையும் கம்பேர் சொன்னது ஒரு லாயராக சொன்ன விஷயம். அது கூட ஒரு கார்னர் ஜட்ஜிக்கு வரும். தண்டனை ஆகக்குள்ள ஒரு எக்ஸ்கியூஸ்க்கு வழி இருக்குமா எனக்கெல்லாம் இந்த பசங்களாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் இது அப்படி இல்லையே. இதுக்கு எந்த வீடியோவும் மியூச்சுவல் கன்சென்ட்டே கிடையாது. வீடியோ எடுக்கிறது எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங் தெரியும் தானே உங்களுக்கு? அது நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் கூட அது வீடியோ செக்ஸுவலாக பதிவு, அது பான் வீடியோ, அது பதிவு பண்ணுறது அஃபென்ஸ். நம்ம நாட்டில் யூடியூப்லாம் கிடையாது. பான் வீடியோலாம் எடுத்துட்டாங்க, அது ஏற்றக்கூடாது, அப்லோட் ஆகாது. அது சுற்றி அப்படி நின்றும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குள்ள நீயே ஒரு 300 வீடியோ எடுத்து 3000 வீடியோ எடுத்து விட்றேன்னா உன்னை என்ன செய்யுது? இந்த வீடியோ லீக் ஆன தொட்டு இன்றைக்கி வருது. சரி, இதில் ஒத்துக்காதவங்களை கொலை செஞ்சுருக்க மாட்டான்னு என்ன இருக்குது? வெளியில் போய் உன்னை சொல்லிடுறேன் பாருன்னு சொல்கிறவங்கள இவன் கொலை பணம் செஞ்சுருக்க மாட்டான்னு சொல்லுங்கள். அஸ் ஜேர்னலிஸ்ட்டாக சொல்லுங்கள். பத்திரிக்கையாளர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மை. நம்ம அதை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. வெளில போய் சொன்னவங்களையோ இல்லை காவல் நிலையத்தில் எப்படி போலீஸ் என்ன ஸ்டெப் எடுத்துருக்க போகிறாங்க? ஒரு எம்பிக்கு எதிராக என்ன எஃப்ஐஆர் வாங்கியிருக்க போகிறாங்க சொல்லுங்கள். நம்ம நாடுல எந்த நாடும் ஒன்று தான். அமெரிக்காவில் கூட ஒரு கருப்பினத்தவர் முந்தா நாள் தொண்டையில் அடிச்சு முடிச்சு கொண்டுட்டான் பாருங்க போலீஸ்காரன். எந்த நாட்டிலையும் எல்லா பணியும் ஒரே மாதிரி தான் இருக்கான். அமெரிக்கா எவனை கேட்டாலும் அமெரிக்கா அங்கேயே ஜாதி பார்க்குறான், நேரம் பார்க்குறான். கழுத்தில் ஏற்கனவே ஒரு கனாட் பிரீத் ஆஃபீஸர் அப்படின்னு ரோட்டில் கற்றுனா ஒரு கருப்பினத்தவன் தொண்டையில் மிரிச்சு கொண்டுட்டான், இன்னையே தோற்றம் கொண்டுட்டான். அப்புறம் என்ன போலீஸ் என்ன எஃப்ஐஆர் வாங்கியிருக்க போகுது, என்ன செஞ்சுருக்க போகிறான்? இவ்வளோ அலிகேஷன் வந்த ஒரு ஆளை தப்பிச்சு போகிறதுக்கு இந்த இந்திய அரசு அனுமதிச்சிருக்குல்ல. ஏன்னா ஏர்போர்ட் நம்மள்ட்ட கிடையாது, மாநில அரசுகிட்ட கிடையாது, மத்திய சர்க்கார் தான் ஃப்ளைட் வச்சுருக்காங்க. ஆமாம். அப்போ எப்படி தப்பிச்சு போக முடிஞ்சுது? சாதாரண ஒரு சண்டை கேஸ் உங்கள் மேலே இருக்கட்டும். நீங்கள் வளைகுடா நாடுகளுக்கு எங்கள் ஊர்களில் பார்த்துருக்கேன். என்னுடைய தம்பிகளை, என்னோடய சகோதரர்களை, நண்பர்களை வேலைக்கு போகிறவங்கள ஏதாவது ஒரு கேஸ் பழசில் ஏதாவது சட்டம் வாங்கியிருப்பான், கரெக்டாக லாக் பண்ணுவாங்க வச்சு. போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும். போலீஸ் வெரிஃபிகேஷன் என்ன மண்ணாங்கட்டி வெரிஃபிகேஷனு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கரெக்டாக மெரிச்சு பண்ணி பிளாக் பண்ணுறாங்க. நீ போகவே முடியாது, அந்த எஃப்ஐஆர் முடிக்காமல் போகவே முடியாது. ஒரு சாமானியனுக்கு சண்டை கேஸ், ஒரு ஃபைனான்சியஸ் பார்ட் 294B சும்மா ஒரு எக்ஸ்க்ளூசிபிள் விஷயங்கள் தான். அது காம்ப்ரமைஸ் வாங்கி அதை கோர்ட்டில் ஏற்றி அதை ஆக்சிடென்ட் ஆக்கி விடுதலை ஆக்கி அவன் வெளிநாடு போகிறதுல கட்டின பணம் ஏஜென்ட்டு திட்டு போயிடுவான். ஆனால் உங்களால் எப்படி ஒரே நேரத்தில் ஓட முடியுது வெளிநாட்டுன்னு கேட்குறேன். நீரவ் மோடி கேட்டால் ஓடி போய் எங்கே உட்காந்துருக்கான், விஜயமல்லா கேட்டால் எங்கே ஓடி போய் உட்காந்துருக்கான். எப்படி எல்லோரும் எங்கேருந்து ஓடினாங்க? லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழல் ஒழிப்போம், எங்கே ஒழிச்சிங்க, எங்கேருந்து ஓடினாங்க அவங்கெல்லாம்? இவங்களை தப்பிக்க விட்டது யார்? இவங்க தப்பிக்க விட்டது மத்திய சர்க்கார் தான் தப்பிக்க விட்டது. வேறு என்ன தப்பிக்க விட்டது? என்ன அவங்க தான் தப்பிக்க விட்டது. நீங்கள் என்ன அமித்ஷா பேசுகிறாப்புல அந்த மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? சித்தராமே முந்தா நாளே போட்டார், சிறப்பு புலனாய்வு குழு. நீ அக்யூஸை ஓட்ட விட்டுட்டியே, நான் யாரை புலனாய்வு பண்ணுறது? இப்போ அக்யூஸ் இருந்தால் தான் நான் புலனாய்வு பண்ணலாம். அக்யூஸே இல்லை, எங்கேருந்து விசாரணை நான் கண்டெஸ்ட் பண்ணுறது? இப்போ ஜெர்மனி போய் இப்போ ஒரு வாரண்ட் வச்சு என்ன போல் வேலை தெரியுமா என்ன இருக்குது? இது ஒரு வாரண்ட் வச்சு இங்கேருந்து போலீஸ் அனுப்பி அங்கே இமிக்ரேஷன் அனுப்பி அந்த நாடு ஒப்படைக்க சம்மதிக்கணும். எக்ஸிடிஷன்னு சொல்லுவாங்க சட்டத்தில், மீட்டு ஒப்படைத்தல். அந்த நாடு மீட்டு நம்மள்ட்ட ஒப்படைக்கணும். இதெல்லாம் நமக்குள்ளே இந்த வெளியுறவு கொள்கை கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் செய்வாங்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம கன்னியாகுமரி மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இத்தாலியிலேருந்து ஒரு கப்பல் வந்துச்சு, டப்புன்னு சுட்டுவிட்டாங்க 4 பேரை. அவன் வழிமாரி சுட்டுவிட்டாங்க இவங்கள, மீன் பிடிக்கிறவங்கள. அப்புறம் என்ன செஞ்சாங்க, இங்கே ஜெயிலில் வச்சுருந்தாங்க. இத்தாலி கொண்டு போய் நாங்கள் கப்பல் ஸ்டாஃபு இத்தாலி போகணுன்னு சொல்லி நம்ம 2 வயிறு தொப்போ உள்ள போலீஸ் 2 பேரும் அனுப்பிவிட்டோம். நம்ம ஊர் அக்யூஸ் மாரி அங்கே போய்ட்டு வர முடியாதுன்றானுல, தெரியல. அந்த மாலுமிகள் வர முடியாதுன்றானுவோம், நாங்கள் வர முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே கெஞ்சி அங்கே கெஞ்சி கடைசி இத்தாலியில் கெஞ்சி கையில் விழுந்து அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ வர முடியாதாங்க, அனுப்ப முடியாதுன்னா என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் என்ன பண்ண முடியுங்க?
நாங்கள் அனுப்ப முடியாதுங்க, ஜெர்மனிங்க அடைக்கல வந்துட்டா நாங்கள் அனுப்ப முடியாதுன்னா என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ விஷயத்தையும் இருக்குள்ளே நீங்கள் ஒரு அக்யூஸ்டு தப்பிக்க விட்றீங்கன்னா இது எவ்வளோ பெரிய குற்றம். குற்றம் செய்தவனோட இது பெரிய அயோக்கியத்தனமாக தெரியுது நெறியாளரே. குற்றம் செஞ்சவனை விடுங்க, அவன் அயோக்கியம், அவனுக்கு வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை கொடுத்துக்குவோம் விடுங்க. பிரிஜ்வால் ரேவண்ணாக்கு அதை விடுங்க, அது மேட்டரே கிடையாது. இப்போ குமாரசாமியில் வந்து கட்சியை விட்டு நிற்கிறேன் என்னவோ உளறி சாச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் தெரியலையா? யார் கூட சொல்லியிருக்க மாட்டாங்களா இவன் நிறையா தப்பு பண்ணுறான்னு? இல்லை, வீட்டு பணிப்பெண்களே வந்து இது மாதிரி பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து ரிப்போர்ட்டே வருது. இப்போ பணிப்பெண்ணே விமான பணிப்பெண்ணே விட்டுருக்க மாட்டாங்க. இவன் தான் சகட்டு மேய்க்கு இறங்கிட்டானுங்க. நாங்கிற பேதமே இல்லாமல் இறங்கியிருக்கானவன் தான். இந்த வளைவொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சகட்டு மேனைக்கு இறங்கிட்டு இருக்கான். இதை பற்றியும் கவலைப்படல. இவ்வளோ நாள் குமாரசாமிகிட்ட யாரும் சொல்லாமல் இருந்திருப்பாங்களான்னு கேட்குறேன். இவன் மேலே இப்படி அலிகேஷன் இருக்குன்னு. சிஎம்மாக இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு உளவுத்துறையாவது காதில் வந்து போட்டிருக்கும். ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் ஒரு பாஜக பிரதிநிதி, இவரை கேண்டிடேட்டாக நிப்பாட்டாதீங்க. தேவராஜ் கவுடா அந்த வகையரா தான், அவங்க வகையரா. கேண்டிடேட்டை நிப்பாட்டாதீங்க, இவன் வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்கான்னு. அப்போ கூட சுதாரிக்கலை அவங்க. இப்போ மேட்ரு இந்த வீடியோ லீக் ஆன தொட்டு தானே இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த லெட்டரும் இப்போ வைரல் ஆகுது. நான் பார்த்தேன். அப்போ அந்த மேட்ரு இப்போ இந்த வீடியோ லீக் ஆன தொட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி. இல்லாட்டி இதை பற்றி நீங்கள் நானும் பேச போகிறோமா? விஷயமே தெரிஞ்சிருக்காது. பிரிஜ்வால் ரேவண்ணான்னு ஒருத்தர் இருந்தாங்கிறதே முதல் நாளில் தான் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். நினச்சி பாருங்கள். எம்பி லிஸ்ட்டில் நம்மள மாதிரி அரசியல் பேசுகிறவங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தால் ஒருத்தன் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக இவன் தேவகவுடோட பேரை குமாரசாமியோட அண்ணம்மாங்க இவ்வளோ டீட்டெயில்டாக இவன் இப்படி வராங்கிறதே முதல் நாள் தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொலைக்காட்சிகளை இன்றைக்கி தான் போட ஆரம்பிக்கிறாங்க. நியூஸில் பார்க்குறேன். நேற்றுலாம் எந்த தொலைக்காட்சிலையும் போடல. இன்றைக்கி தான் அதை பற்றி பேசுகிறாங்க. வருது, நியூஸ் வருது. அப்போ இது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கணும். இன்னமும் இந்த பெண்களை வந்து மங்கையராய் பிறப்பதற்கு 2 மாதமும் செய்தல் வேண்டுமான்னா, பெண்ணுங்கிறது அவ்வளோ உயர்வான ஒரு பண்புடையவர். இந்த இருக்கார் பெரும்பாட்டன் வள்ளுவன் 1330 குறள் எழுதியிருக்காரு. அவர் எழுதாத விஷயமே இல்லை, சொல்லாத விஷயம் தத்துவம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு எல்லாமே சொல்லிட்டாரு. படிப்புன்னா பற்றி படிப்பு சொன்னால் அதுக்கு ஒரு டிபேட் எடுக்கணும். இப்போ திருக்குறளை பற்றி நான் பேசணும்னா நான் கண்டிப்பாக. ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லவில்லை, கற்பழிப்பை பற்றி சொல்லவில்லை. அன்றைக்கி அது இல்லை, இருந்தால் சொல்லியிருப்பார். பிறன்மணி நோக்கா பேராண்மைன்னு சொல்கிறான். அடுத்த முன்னாடியே பார்க்காதடா, அது பெரிய ஆன்மனுக்கு அழகு இல்லடான்றான். பரத்தையர் விலை மாதரோடு படுத்திருப்பது என்பது பிணத்தை கட்டிப்பிடித்து கொண்டு கெடுப்பதற்கு சமண்டான்னு சொல்கிறான். அதை சொன்ன வள்ளுவன் ஒப்பாட்டி வச்சிருக்கிறத சொல்லிட்டான். விபச்சாரியை சொல்லிட்டான். விபச்சாரம் இருந்திருக்கு. கல்லை பற்றி சாராயம் இருந்திருக்கு. கல்லுடாமை பற்றி சொல்கிறான். புலால் உண்றது, நான்வெஜ் சாப்பிட்றது வந்து அதுக்கு அறத்தை விட கேவலமானதுங்கிறான். இன்னொரு உயிரோட புண்ணுடாங்கிறான். எது? கறி மீனை. இன்னொரு உயிரின் புண்ணு சிறங்கு, அதுதான் திங்கிறோம் கறி மீனா. ஆனால் இவ்வளவே சொன்ன வள்ளுவன் கற்பழிப்பை பற்றி ஒரே ஒருத்தருக்கு கூட சொல்லலை. அப்போ எவ்வளோ பண்பட்ட சமுதாயமாக நம்ம இருந்திருக்கோம் நினச்சி பாருங்கள். விபச்சாரம் வச்சுருந்துருக்கோம். ஏன்னா இந்த ரேப்பு இல்லாமல் இருந்திருக்கு. இந்த ரேப்புங்கிறதே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களே அப்போ அந்த காலத்தில் இல்லாமல் அவ்வளோ ஒரு இப்படி அயரண்டு பீப்புளாக வாழ்ந்திருக்க ஒரு சொசைட்டி நம்ம. ஆனால் இன்றைக்கி நம்ம பெண்மனை நோக்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அந்த வீடியோவும் ட்ராப் பண்ணுறான் எடுத்து வச்சு, விருப்பம் இல்லாமல். சில அரசு பெண் அதிகாரிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப வந்து பாலியல் வற்புறுத்தலுக்கு உட்படுத்தினார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எல்லா குற்றச்சாட்டும் இருக்கும், ஒன்றா தான் இன்னும் வெளியே வரும். நான் தான் சொல்கிறேன், மர்டரே பண்ணியிருப்பார் அவருன்னு சொல்ல வர்றேன். பார்த்தா தான் தெரியும். புலன் விசாரணை, போலீஸ் ஒழுங்கான விசாரணை மேற்கொள்ளணும்ல. விசாரணை மேற்கொள்றது யார் தலையீடு இருக்கக்கூடாதுல்ல. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கணும்ல, ஒரு குற்றம் எங்கே போய் முடியும்னு. பொள்ளாச்சிலே வந்து நான் அதை யோசித்தேன், மர்டர்லாம் இருக்கும் அப்படின்னு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அதெல்லாம் இல்லை நினைக்கிறோம், இல்லைன்னு. 200 பெண்களுடைய வாழ்க்கைங்கிறது இவ்வளோ பாதிப்பு. அதெல்லாம் இன்னைக்கு நினச்சாலும் அந்த விடுங்கோலன்னா அழுதுதை அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இவரை இந்த வயசில் இவனை என்ன செய்ய சொல்கிறீங்க? பிரிஜ்வால் ரேவண்ணாவை அவங்க பையனும் அப்போ சின்ன கல்யாணம் பண்ணாத பயலுங்க. நீ எரும மாடு, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு நீ எம்பி இல்லை, நீ உன் வேலை என்ன? எங்களோட பிரச்சனைகளை கொண்டு போய் டெல்லியில் சொல்லி ஒரு காவேரிக்கு நிரந்தர தீர்வு காணலாம். உனக்கு எவ்வளோ தகுதி இருக்குது, எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்க நீ. ஆனால் நீ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிருக்கலாம், பிஜேபி கையில் இருக்குது. தேவகவுடா பிரதமருடைய பேரங்க, வெளியால் கிடையாது. குமாரசாமியோட அண்ணன் பையன் முதலமைச்சராக இருந்தார். அப்போ இவ்வளோ உனக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது, நீ எவ்வளோ சட்ட விதிமுறைகளை மீறி இருக்க, எவ்வளோ இல்லாத வேலையை பண்ணியிருக்க. நீ உன்னை வந்து வேடிக்கை பார்த்துட்டு எல்லோரும் உட்காந்துருப்போமா? எல்லாம் கேட்கலாம். கர்நாடகாவில் நடந்த இஷ்யூ அப்படின்னு எப்படிங்க கடந்து போகிறீங்க? கர்நாடகாவில் கனடாவில் நடந்தாலும் குரல் கொடுப்போங்க நம்ம.
கனடா இருக்குல்ல, அங்கே நடந்தாலும் நம்ம குரல் கொடுப்போம். மனிதனே யார்கிட்ட இருக்கோ அவங்க எங்க இருக்கோ யாருமே பேசுவோம். குரல் கொடுக்கலாம். சோமாலியாவோட பசி நமக்கு பசிக்கலையா? கண்டிப்பா. பசிக்குது இல்லை, வலிக்குது இல்லை. பாலஸ்தீனத்துக்காக இன்னும் குரல் கொடுக்குறோமே. பாலஸ்தீனத்துக்கு இன்னும் குரல் கொடுக்குறோமே, இஸ்ரேலுக்கு குரல் கொடுக்குறோமே, நம்ம ஒதுக்கி வைக்கல. ஆப்கானிஸ்தானுக்கே நம்ம குரல் கொடுக்குறோம், பாகிஸ்தானுக்கே குரல் கொடுக்குறோம். எங்கேயும் உயிர் வழி தானே. நம்ம உயிர் எப்படி சதறி போகிறது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? நம்ம எங்கே நடந்தாலும் தப்பு தான். டெல்லியில் நடந்தால் நிர்பயாவுக்கு நடந்தால் தான் ஒன்றா, அது என் சகோதரிக்கு நடந்த மாதிரி பொருள் இல்லையா அதுக்கு? அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அங்கே 300 பெண்கள் 3000 வீடியோக்கள்னால் அது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நடந்ததாக தான் நம்ம அந்த கோணத்தில் தான் பார்க்குறோம். இதை வந்து ஒரு பூஸ்டப் ஆக்கியோ இதை ப்ரமோஷன் பண்ணுறதோ வேலை இல்லை. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நடந்தால் என்னவோ அதுக்கான ரியாக்ஷனை நம்ம ஒருத்தரும் செய்கிறது தான் நம்ம இந்திய நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய ஜனநாயக கடமை. இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கல்யாணத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு எம்பியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் அதே சமயம் இவர் மீது என்னென்ன வழக்குகள்லாம் வந்து பதியப்படும் வழக்கறிஞராக கொஞ்சம் சொல்லுங்கள். இவர் மேலே ரேப்பே போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எத்தனை பொண்ணுங்க விருப்பப்பட்டு மியூச்சுவல்னுங்கிறது தெரியல எனக்கு. அதே ரேப்பு 376 ரேப்பே போடலாம். ட்ரெஸ் பாசிங், மிரட்டினது, எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங், ட்ராப் வீடியோ எடுத்து வச்சு ஆதாரங்களை வச்சு அவங்கள ட்ராப் பண்ணது, வேறு ஏதாவது பணம் பறிச்சிருந்தா அதுக்கு தனியாக அஃபென்ஸ் போடலாம். இல்லை அடிச்சிருந்தாங்க, அடித்து மிரட்டி துன்புறுத்தி செக்ஸ் வச்சுருந்தா அதுக்கு தனியாக அஃபென்ஸ் போட்டுடலாம். கெட்ட வார்த்தை பேசியிருந்தால் அதுக்கு தனியாக அஃபென்ஸ் போட்டுடலாம். இப்படியே பிரித்தா நல்லா ஒரு 10 வழக்கு போட்டு குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமாக இப்போ தண்டனை வாங்குறதுக்கான வழக்குகளே இவங்க மேலே போடலாம். பட் என்னென்ன குற்றங்கள் செய்திருக்காருங்கிறது வெளியில் வரணும். வெளில வந்தால் தான் நம்ம அதை கெஸ் பண்ண முடியும். அதனால் இப்போ கர்நாடகா மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு புலனாய்வு குழு வந்து போட்டிருக்கு விசாரிக்க சொல்லி. அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரணை வந்து தொடங்கியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த விசாரணைக்கு பிறகு பிரஜ்வால் ரேவண்ணா அவர்கள் வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? ஏங்க கைது செஞ்சு தான் அவனை தான் சொன்னேன் முன்னாடி. அவங்க மீட்டு ஒப்படைக்கணும். மகளிர் ஆணையமும் இதில் இறங்கியிருக்காங்க. மீட்டு ஒப்படைக்கணும், ஜெர்மனி ஒப்படைக்கணும் நம்மள்கிட்ட. ஜெர்மனிலேருந்து வேறு நாட்டு தப்பிச்சு போகாமல் பார்க்கணும். அவங்க வந்து நம்மள்கிட்ட இவங்க வந்து வாரண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணி இங்கே உள்ள இமிக்ரேஷனில் கொடுப்பாங்க, ஜெர்மனி இமிக்ரேஷனில். அது ஜெர்மனிக்கு போவோம். ஜெர்மனிக்கு போய் அவர்கிட்ட அங்கே இருந்து அவங்க மீட்டு நம்மள்கிட்ட ஒப்படைக்கணும். இதெல்லாம் ப்ராசஸ். ஒரு நாளில் நடக்கலாம், ஒரு மாதம் நடக்கலாம், இல்லை இவங்களோட அழுத்தத்தில் நடக்காமல் கூட போகலாம். நான் வீடியோ வெளியே ஆனோன்னு அந்த ஆள் தப்பிச்சிட்டான். பிரச்சனை இங்கே ரேஸ் ஆனோன்னு வீடியோ வெளியாகி இங்கே டைட் ஆக ஆரம்பிச்சு, பிரச்சனை டைட் ஆகுதுன்னு எஸ்கேப். இது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி இல்லாமல் இப்படி போக முடியும்? இவர் என்ன தனி விமானத்தில் போனார்? காரான உள்ளூரில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஃப்ளைட்டு தானே, அவங்களுக்கு தெரியாமல் போயிடுமா? இங்கே ஒருத்தர் பிரஜ்வால் ரேவண்ணா ஏறிட்டாருன்னா நீங்களும் நானும் ஏறினா தெரியாமல் போயிடுங்க. இவர் ஏறுறாருனா, எம்பி ஏறுறாருனா அவருக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் உண்டு. இங்கே ஏறிட்டாருங்களோ ஜெர்மனிலே இறங்காமல் திருப்பியில் கொண்டு வந்திருக்கணும். ஜெர்மனி அரசை இறங்க அனுமதிச்சிடக்கூடாதுல்ல. அவ்வளோ துரிதமாக அவங்க செயல்பட்டுருக்கணும்ல. அக்யூஸ்ட் வார்த்தை வர்றான், அவன் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும்ல. அதே ஃப்ளைட்டில் போட்டு அனுப்பணும். இவங்க தாங்க அனுப்பிவிட்டதே. அப்புறம் எங்க பிஜேபி தாங்க அனுப்பிவிட்டதே. இல்லை, தேர்தல் நடந்துட்டு இருக்கிற இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் கீழ் தானே எல்லா துறைகளுமே வந்து இப்போ இன்றைய சூழ்நிலை வந்து செயல்படுது. அது எப்படி நீங்கள் கரெக்டாக பாஜக ஒன்றிய அரசு தான் காரணம் பண்ண முடியும்? இன்றைக்கி வரைக்கும் பிரதமர் வந்து நரேந்திர மோடி தாங்க. ஆமாம். தேர்தல் ஆணையங்கிறது டேக் ஓவர். நீங்கள் வந்து அதுக்காண்டி இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும்னா தேர்தல் ஆணையம் பாஸ் பண்ண முடியுமா? நரேந்திர மோடி தான் பாஸ் பண்ண முடியும். தேர்தலுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஜூன் 4 வரைக்கும் தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தானே இருக்குது. அது அந்த புரிதலே இல்லை. நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது. ஓகே, இன்றைக்கும் பிரதமர் தாங்க மோடி. தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்கான பிரதமர் மோடி தான். எல்லாரும் சிட்டிங் எம்பி இருக்கவங்க எம்பி தான். பதவியினை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஜூன் 4க்கு அப்புறமேல் தான் புதுசாக ஒரு ஆள் வர்ற வரைக்கும் இவங்க தான் இருப்பாங்க. பட் இவங்க எதுவும் புதுசாக ஒரு கருத்துக்களை சொல்கிறதோ இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதோ முடியாது. அரசியல் காழ்ப்புணர்வில் வழக்கு பதிவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேர்தல் ஆணையம் செய்யும். ஓகே, மற்றபடி அவங்க செய்ய முடியாது. தேர்தல் ஆணையமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் வேறு. ஓகே, தேர்தல் ஆணையமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இவிஎம் எல்லாம் தூக்கி கொண்டு வச்சுருக்காங்கல்ல. 2 நாளில் ரிசல்ட் அறிவிக்கிறது. தேர்தல் மட்டும் அவசரமாக்கி தெரிஞ்சதில்ல. ரிசல்ட் 2 நாளில் அறிவிக்க வேண்டியதானே? இல்லை, நாங்கள் 7 கட்டங்களாக நடத்தி முடிச்சதுக்கப்புறமேல தான் வந்து ஒரு நாள் அறிவிக்கும். இந்த இருக்கு நிறையால இருக்குது செல்ஃபோனு. இதில் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. ஆமாம். 1 1 2 3 4ன்னு கூட்டிகிட்டு இருந்தோம்ல. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கூட ஒரு நிமிஷத்தில் கூட்ட முடியாதா? per செகண்டில் அடிச்சிடலாம். கால்குலேட் இந்த கால்குலேட்டர் இருக்குல்ல, ஒரு செகண்டில் கூட்டம் பண்ணிடுவோம். எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு கணக்கு சொல்லுங்கள். கூட்ட வரப்போகுது. அது ப்ரோக்ராமு அதேமாதிரி கூட்டி சொல்ல வேண்டியதானே? ஒரு பொட்டி இருக்குல்ல, அந்தந்த கண்ட்ரோல் ஆஃப் அந்த தேர்தல் அதிகாரி இருந்தான்ல, அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு வச்சு பொட்டி அன்றைக்கி சாயந்தரம் ஓப்பன் பண்ணி டேலி பண்ண வேண்டியதானே? கூட்ட வேண்டியதானே? அது அமெரிக்கா மாதிரி தேர்தல் நடந்த உடனே வந்து சில நேரத்தில் கண்ட்ரோல் இருக்குது. ப்ளஸ் பண்ணால் எல்லாம் சேரப்போகுது. அந்த தினத்துக்கு அறிவிச்சது அப்படி வச்சு டேலி பண்ணி அதுக்கு ஒரு சிஸ்டத்தை ஒரு சர்வரை கொண்டாந்து ஒரே இதில் கொடுக்க வேண்டியதானே? ஃபோர்ஜரிலாம் இல்லை, எல்லா தேர்தல் பூத்து கமிட்டி பார்க்கட்டும்.
அந்த சர்வர் கொண்டாந்து ஒரு இதில் கனெக்ட் பண்ண, ஒரு டிஸ்பிளேவில் கனெக்ட் பண்ண வேண்டியது. டேலி கொடுக்க வேண்டியது தானே, பிஜேபி டேலி எத்தனை கொடுக்க வேண்டியது தானே, என்ன இருக்குது இப்போ, எதுக்கு தூக்கி கொண்டு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அது அந்த ஊட்டியில் இதே ஓடலை, டிஸ்பிளே ஓடலை, சிசிடிவி அந்த டிஸ்பிளே இல்லை அதுதான் சொல்கிறாங்களே, வெப்பம் அதிகமானதன் காரணமாக வந்து அந்த இடத்துல கேமரா உடனே நாங்கள் மாற்றிட்டோம் அப்படிங்கிற. ஊட்டியிலே வெப்பம் அதிகமாயிட்டுன்னா சென்னையில் என்ன சொல்கிறது, போன பொருள் ஹெல்மெட்டோட தலைமையில் எரிஞ்சது போல இருக்குது, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அப்போ சென்னையில் என்ன சொல்லுவீங்க, மிஷினே கரெக்ட் ஆகிட்டுன்னு சொல்லுவீங்களா? அப்போ இதிலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸை வந்து நம்ப முடியாது தெரிஞ்சு போச்சு. இல்லை, ஒரு வெப்பம் அதிகரிச்சதுனால டிவி ஓடலைன்னு சொல்கிறீங்க, டிஸ்பிளே சிசிடிவி கேமரா அப்புறம் மாற்றிட்டாங்க, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி அப்போ அந்த இவிஎம் மிஷினும் வந்து எலக்ட்ரானிக் தானே, ஃபார்மேட் ஆகும் தானே. செல்ஃபோன் அழிஞ்சு போகிறது இல்லை, ஃபார்மேட் ஆகிடுதுங்க. ஒரு பட்டனில் எல்லாமே ஃபார்மேட் ஆகிடும் தவறுதலா. கீழே விழுந்து எடுத்தால் திருப்பி உள்ளுக்குள்ளே உள்ள டேட்டா இல்லை, எல்லா டேட்டாவும் ரெக்கவரி பண்ண முடியாதுங்கிறான். அப்போ அதில் கோளாறுன்னு இருக்குல்ல, ஒத்துக்கிறீங்கல்ல? சுப்ரீம் கோர்ட்டும் ஒன்றும் அதில் தப்பே நடக்காதுலாம் சொல்லலையே. உங்களுக்கு எந்த பூத்தில் சந்தேகம் இருக்கோ ஒரு 5 பூத்தை எடுத்து அந்த குத்தி போட்ட ஓட்டையும் அந்த ஏவிபி சீட்டையும் மேட்ச் பண்ணி பாருங்க. அப்படி தான் சொல்லியிருக்க ஒழிய குற்றமே இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டியது தானே, தேவையில்லாத சந்தேகப்படுறீங்க, அப்படியெல்லாம் இங்கே நடக்கவே இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது, பர்சன்டேஜ் அப்படின்னா இங்கே கொண்டு வந்த சீனாக்காரன் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான், யூஎஸ்ல செட் ஆகாதுன்ட்டான், கண்டுபிடிச்சா ஜப்பானே தூக்கி போட்டு. ஜப்பான்லாம் கிட்ட அவன் ஜப்பான் கண்டுபிடிக்கிறது சரி தானே, அவன் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது, எடுத்துகிட்டு ஓடு. இந்த நம்மகிட்ட தள்ள கட்டி விடுறது நம்ம ஒரு இதுமாரி சந்தை தானேங்க, நம்ம தள்ள கட்டுறது தானே இதெல்லாம். இதை இயற்கை பிடிச்சிக்கிட்டானுங்க. ஒரு படத்தில் கூட சத்யராஜ் அழகாக சொல்லுவார், சாதி கதிர் மாந்திரத்தை யார் கொண்டு வந்தது, மந்திரம் கொண்டு வந்தால் மந்திரி மாதிரி இறுக்கி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு அமைதிப்படையில் சத்யராஜ் சொல்லுவார் டைலாக். அதுமாரி இதை கொண்டு வந்தது என்னவோ நீங்கள் கேட்கலாம், காங்கிரஸ் பீரியடில் தானே இவிஎம்ஐ பற்றி பேச்சு வந்துச்சுன்னு. என்னவோ சொன்னது என்னவோ காங்கிரஸ் தான், ஆனால் இவன் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டான். இதை விட்டுவிடாதரா, இது சரியான ஆப்ஷன்றது அப்படின்னு. யார், பிஜேபி கவர்மெண்ட்டு. அப்போ காங்கிரஸ் சரியில்லைன்னு வந்தீங்கல்ல, அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்துருக்கணும்ல. காங்கிரஸ் அது பேச்சுவார்த்தை தான் இருந்துச்சு, பட் அவங்க இறக்கலை அதை, இவங்க எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. இறக்கி வச்சுட்டு ஒரு ட்ரையல் பேசிக்கில் கூட இல்லைங்க, 10 வருஷமாக சர்ச்சையாக இருக்குல்ல. நீங்கள் 56 இன்ச்சு மார்புள்ள பிரதமர் என்ன செய்யணும், எப்படி தேர்தல் நடத்தணும், குத்தி போடணும், வாங்கடா குத்தி போடணுடா அப்படின்னு குத்தி, அதையும் சத்தீஸ்கரில் உட்காந்து மேயர் தேர்தலில் சீட்டை திருத்துறான், வாக்கு சீட்டை. அப்படி எதை தான் நம்ப சொல்கிறீங்க? எதையுமே நம்ப முடியாதீங்க, என்ன ஒன்றுமோ செய்வாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பிரஜ்வால் ரேவண்ணா, பல ரேவண்ணாக்கள் பிஜேபிக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே, மாட்டவன் ஒருத்தன். இப்போ பிரஜ்வால் ரேவண்ணா அவர்கள் வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளம் அப்படிங்கிற ஒரு கட்சியை சார்ந்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக வந்து இவரை ஏன் காப்பாற்றணும் அப்படியே நினைக்கிறீங்க? அவங்க கூட்டணி கட்சி இல்லை, என்டிஏ கூட்டணி கட்சி இல்லை. ரெண்டாவது பாஜகவுக்கு இதெல்லாம் பிடிக்குங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் காப்பாற்றுவாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து வெளிக்கொண்டு வந்ததுலேருந்து அந்த கடிதம் எழுதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக நிர்வாகி தான் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒரு மானசம் இருந்திருப்பான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுலேயும் ஒரு கட்சிக்குள்ளே உள்கட்சி உள்ளடியாக வரணும்னு இருக்குல்ல, அதை பார்த்துருப்பாங்களே. இப்போயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவருக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் எவ்வளோ பேர் அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தார். கட்சியில் காயத்ரி ரகங்கள ஆரம்பித்து எவ்வளோ பேர் கேட்டி ராகவனை காட்டிமாங்க. பாஜகவுக்கு வந்துங்க எவ்ரிதிங் இஸ் அ ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வாருங்கிற பழமொழி தமிழ்லேயே சொல்கிறேன். காதலிலும் யுத்தத்திலும் எதுவுமே தவறில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரேவண்ணா மாரி. காதலில் எதுவும் தப்பில் வீடியோ எடுக்கலாம், மிரட்டலாம், எல்லாம் செய்யலாம். யுத்தத்திலும் தவறில்லை, எதுவும் தவறில்லை. பச்சை குழந்தையாச்சு அதை கொல்லலாமா? அதெல்லாம் இல்லை, கொல்லலாம். பிரிட்டிஷ் பானு விடவா 3 வயசு குழந்தையை அடித்து கொல்ல முடிகிறவனுக்கு அவன்கிட்ட போய் நீங்கள் இதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க நீதி நேர்மையை பற்றி. அவங்களுக்கு அந்த இறக்கமே இருக்காது, எல்லாம் சரின்னு நினைக்கக்கூடியவங்க செய்வாங்க. இப்போ இந்த தேசிய மகளிர் ஆணையம்லாம் என்ன செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? தேசிய மகளிர் ஆணையம் இங்கே ஏதாவது ஆவாதம் போகாத ஏதாவது பண்ணிட்டா வந்து உட்காந்து கத்திரி கிடக்குங்க. இப்போ குஷ்பு வானதெல்லாம் குரல் கொடுப்பாங்கல்ல, குஷ்பு கொடுக்க சொல்லுங்கள் குரல். இங்கே தான் வீடு வந்து அந்த 3வது இருக்காங்க, டி நகர் பக்கத்தில். போய் கேளுங்க, ஒரு குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், குரல் கொடுக்க சொல்லுங்கள். வானதி கமிட்டி மெம்பராக இருக்காங்க, தமிழ் அவங்க தான் கமிட்டி மெம்பர். குரல் கொடுக்க வாயே திறக்கலையே, எல்லாம் எங்கே ஒளிஞ்சு கிடக்குனே தெரியலையே. தமிழிசையை குரல் கொடுக்க சொல்லுங்கள், வானதியை குரல் கொடுக்க சொல்லுங்கள், நிர்மலா சீதாராமனை குரல் கொடுக்க சொல்லுங்கள். அவங்க இந்த மாதிரி புரட்சி பெண்களை எல்லாம் ஃபெமினிஸ்டையெல்லாம் கூப்பிடுங்க, பேச சொல்லுங்கள். வாயை திறக்க மாட்டாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணனை பேச சொல்லுங்கள், ஃபெமினிஸ்ட்டு. எல்லா ஃபெமினிஸ்ட்டையும் கூப்பிடுங்க, வரிசையில் லைனில் வர சொல்லுங்கள், குரல் கொடுக்க சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் வேறு குரல் கொடுக்க மாட்டோம், ஒன்று கொடுக்குற குரலை வேணும் நெரிப்பாங்க, நம்மளை மாதிரி ஆள் சங்க வேணால் நெரிப்பாங்க. குஷ்பு வாயை திறக்கலையே. அன்றைக்கி ஒரு மேடை பேச்சாளர், திமுகவோட பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் சும்மா கலவைக்கெல்லாம் பேசுகிறவர், வட சென்னை மொழி பேசுவார். அவர் கொஞ்சம் அது மாறி இருக்கும். அது கூட இப்போ இந்த ட்ரெண்ட் ஆகிட்டு, அடங்கொம்மால் அப்படிங்கிறது. நாய் வாயில் ஒருத்தர் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றான், அடங்கொம்மால் அப்படின்னு நாய் சொல்கிற மாரியெல்லாம்
எவ்வளோ மீம்ஸ் போட்டு அது வேறு மாதிரி போயிட்டு அது கெட்ட வார்த்தை வேடிக்கையான வார்த்தையாக மாற்றிட்டாங்க. அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு குய்யமரின்னு எல்லாம் பூமிக்கு வானத்தை குதிச்சாங்க, கட்சியை விட்டு நிற்கிறாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க, மறுபடியும் வந்தார் செத்துட்டாங்க. ரைட், ஓகே. அப்போ இதை என்ன ரேவண்ணாவுக்கெல்லாம் என்ன குரலை பிரிட்ஜுவாளுக்கெல்லாம் எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? அவர் ஃப்ளைட்டில் போகிறதுட்டு இவங்க ஃப்ளைட்டு மோட் ஆகிட்டாங்க. மோடு வந்து ஃப்ளைட்டு மோடு அப்படியே இருக்கிறது, கம்முன்னு இருக்குது. ஏன்னா 2976 வீடியோங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எவ்வளோத்தனாயிரம் பெண்கள் என்னங்க விளையாட்டாங்க. நீங்கள் நம்ம வந்திருக்கிறது இவ்வளவு, இன்னும் எவ்வளோ இருக்கோ நான் பார்த்தா தான் தெரியும், விசாரணைலாம் தெரியும். ஓகே, இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட மிக்க நன்றி சார். நன்றி.